தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த 2026 வருட நிகழவிருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சாச்சுதான். எங்களுக்கு அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்றவங்க என்ன மாதிரி ஹைஃபை பண்ணிக்கோங்க. இல்லையே ஓகேவா தான் போகுதுன்னா அந்த அடுத்து வருது 3ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு தான் சரியா. மார்ச் 3ல இருந்தே அதோட இம்பாக்ட் ஆரம்பிச்சிடும். சோ இந்த வெல்கம் டு கரிகால் மேஜிக் ஷோன்ற மாதிரி வெல்கம் டு 7.5 சனி என்ட்ரின்னு தான் சொல்லணும். இந்த மேஷராசிக்காரங்க அப்படியே 12ஆம் இடத்தில் சனி அமரும் போதுதான் அந்த 7.5 வருடங்கள் அப்படின்றது 3ஆ பிரித்து வகுக்கப்படுகிறது. 12ஆம் இடத்துல இருக்கும்போது விரைச்சனியாகவும், தலைக்கு மேல வரும்போது ஜென்மச்சனியாகவும், இந்த பக்கம் இருக்கும்போது பாதச்சனியாகவும் அதோட மதிப்பீடு செய்யப்படுறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாலபாடம் தான் இருந்தாலும் இப்போ 12ஆம் இடத்துல வரும்போது மேஷ ராசிக்காரங்களுக்கு 7.5 சனிக்குள் நீங்க என்ட்ரி ஆகுறீங்க. ஐயோ 7.5 ஆரம்பிச்சிருச்சு, ஆல்ரெடி இன்னும் வாழ்வியலே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ளேயும் எத்தனை தடவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ காத்திருக்கிறது. நீங்க எப்பயும் போல அப்படியே பாசிட்டிவா சொல்லி ஏதோ பண்ணிட்டே போங்க மேடம், அப்படிலாம் இல்லை, நிஜமாவே சொல்றேன். சனியோட அமைப்பு அப்படின்றது இந்த தடவை மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சனி எடுத்தோடனே அப்படியே ஸ்பீட் பவுலிங்லாம் போட மாட்டார் சரியா. ஃபர்ஸ்ட் அடிக்க விடுவார், ஒரு 10 ரன் 15 ரன் 20 ரன் எல்லாம் அடிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்பின் பால் போடுவார், அதுக்கப்புறம் தான் ஏக்கர் போடுவாரு, அதுக்கப்புறம் தான் எல்பி பண்ணுவார், எல்லா வேலையும் பண்ணுவார். அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படின்றது நிறைய ஜெயிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய சனியாக இருக்கிறது. சோ விரயத்துல இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் விரயங்களை எட்டிப்பாங்க. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 12ஆம் இடத்துல இருந்துட்டு சனியுடைய பார்வை, எப்பவுமே குருவோட பார்வைக்கு பலன் ஜாஸ்தின்ற மாதிரி சனியோட பார்வையை கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பது இயல்பான ஜோதிட வழக்கு. அந்த மாதிரி 12ஆம் இடத்துல இருந்து சனிக்கு ஒரு 3 விசேஷ பார்வை இருக்கு. குரு மாதிரி 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அப்ப 12ஆம் இடத்துல இருந்து சனி என்ன பண்ண போறாரு, தன்னுடைய 3ஆம் பார்வையான உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்க போறாரு, 7ஆம் பார்வையான 6ஆம் வீட்டை பார்க்க போறாரு, திரும்ப 10ஆம் பார்வையான 9ஆம் வீட்டை பார்க்க போகிறார். சோ இந்த 3 இடங்களும் சனி இந்த என்ன பண்ண போறாரு, தன்னுடைய வளையத்துக்குள் ஆக்குபை பண்ண போறாரு. யாருக்கு, மேஷராசிக்காரர்களுக்கு. பட் ஸ்டில் மிக அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, உச்ச குருவாக அமர்ந்து ஜூன் மாசத்துக்கு மேல குரு அப்படியே ஒற்றை பார்வையால் சனியை புனிதப்படுத்தும் போது சனியுடைய தன்மையெல்லாம் மாறி இந்த இடங்கள்ல பாக்கியங்களை வழங்கக்கூடிய சனியாக மாறி விடுவார். நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எப்பயும் இல்லாத அளவுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். ஜெயிச்சுதான் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்திற்குள் தள்ளப்படுவீர்கள். நீங்க பேசாம சும்மாதான் இருந்திருப்பீங்க, ஆனா நிறைய எதிர்பாராத திருப்பங்கள்லாம் வாழ்க்கையில் நடந்திருக்கும், இனிமே நடக்க ஆரம்பிக்க போகிறது. பொருளாதாரம் அப்படின்ற விஷயத்துக்காக நிறைய மெனக்கிட வேண்டியிருக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் போனவங்களுக்கு எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சில விஷயங்கள் முடிய போகுது. எப்பவுமே சனி பாக்குற இடத்த ஃப்ரீஸ் பண்ணுவான்ற போது 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விஷயத்த ஃப்ரீஸ் பண்ண போறாரு. அப்ப ரொம்ப சந்தோஷப்படணும். யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டீர்களோ ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்க போகுது. இல்லையா, நோய் குறித்து சில நல்ல மருத்துவம் கிடைக்க போகுது. 2ல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல என்ன தசாபுதி நடக்குதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 2ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் தன வாக்கு ஸ்தானத்தை இயக்க போறார். நான் ஆரம்பிக்கும் போதே டெக்னிக்கலா பேசுறேன்னு சொன்னேன், அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. திரும்ப 7ஆம் இடம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்து குணரோக சத்ரு அப்படின்ற இடத்தை சனி பார்வையிட செய்ய போகிறார். அந்த இடத்துலதான் உங்களுடைய நல்லவையும் இருக்கு, கெட்டவையும் இருக்கு. அந்த இடத்துல உங்களுடைய வேலையும் இருக்கு, உங்களுக்கு அடுத்தவங்க உருட்டும் இருக்கு. கிளியர். அதே மாதிரி 9ஆம் இடமான பாக்யஸ்தானம், அந்த இடம் தான் குரு ஸ்தானம், அந்த இடம் தான் தந்தை ஸ்தானம், அந்த இடம் தான் நிறைய வெளி ஊரு வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்பெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் இந்த 9ஆம் இடம். இந்த 3 இடங்களும் சனி தன்னுடைய வலைத்தரப்பில் கொண்டு வரும்போது, அதுவும் சுபத்துவமாகி கொண்டு வரும்போது எனக்கு தெரிந்து நல்லவே எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம். சோ டக்கு டக்கு டக்குன்னு இந்த 2.5 வருஷம் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னா, 2026 ஒரு மாதிரியும் 2027 ஒரு மாதிரி நடக்கும் போது இதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல புரிஞ்சுக்கோங்க. 2026 மேஷராசிக்காரர்களுக்கு பயங்கரமான டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பொருளாதார ரீதியாக ஜெயிக்க போறீங்க. ஆயால சில வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இதுவரைக்கும் உயிரா பழகின நண்பர்கள் உங்களிடம் இருந்து கொஞ்சம் துரோகத்து மாதிரியான அவர்கள் முகத்தை காட்டுவார்கள். நீங்க கொஞ்சம் வீட்டுக்காக உங்களுக்கு தெரியாதான் இருந்தாலும் வேற வழியில நடிச்சுதான் ஆகணும், அந்த மாதிரியான சினாரியோ இருக்கும். எவ்வளவுதான் பண்ணாலும் குடும்பத்துக்கு பத்தல அப்படின்ற மாதிரியான என்ன குடும்பஸ்தானத்தை சனி பார்வையிட போறாரு. அப்போ அதற்காக நிறைய மெனக்கடல், அதற்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய சூழல் உருவாகலாம். வருமானத்திற்காக போராட வேண்டிய நிலை உருவாகும். அப்ப நல்லதே நடக்காதா மேடம்? எஸ், நிறைய வருமானம் கொடுப்பாரு, வருமானத்தை வந்த மாதிரியான செலவும் இந்த தடவை சனி கொடுக்க போறாரு. இன்னும் சொல்ற மாதிரி உங்களுக்கு சனி அப்படின்ற பிளானட் மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணுமானா
நிஜமாவே இல்லதான். ஆனா குருவோட பார்வை சனியை சுபத்துவப்படுத்துறதுனால குரு நல்லவையை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கனால சனி ஒன்னும் பெரிய நெகட்டிவ் பண்ண மாட்டார். சோ மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு 10 விஷயங்களை பார்க்கலாம். முதல் விஷயம், வேலையில ஒரு ப்ரமோஷன், வேலையில இன்கிரிமெண்ட் கிடைக்கும். இல்ல கடல் கடந்து வேலை போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்க இருந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுவீங்க. அந்த போகக்கூடிய இடம் உங்களுக்கான மதிப்பை கூட்டக்கூடிய இடமாக இருக்கும். ஃபர்ஸ்ட். செகண்ட், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள், குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், இது வரைக்கும் இருந்த கலக்கங்கள்லாம் தீரி போகும். மூணாவது, இது வரைக்கும் சேமிக்காம பணத்தோட அருமையை தெரிஞ்சுப்பீங்க. பணம்னா என்ன அப்படின்ற விஷயத்த பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். நிறைய பண விரயம் ஆகும் போது எங்க இருந்து பணத்தை கொண்டு வருது, என்ன சோர்ஸ் பண்றதுன்ற மாதிரி பண ரீதியான சிந்தனைக்குள் நீங்க இது வரைக்கும் பணமாவது காசாவது அப்படின்ட்டு போயிட்டு இருந்தாங்க. அடுத்தவர்களுக்காகவே உங்களுடைய விஷயத்தை தியாகம் செய்து கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பண்ணிக்கணும்ன்ற சுய விழிப்புணர்வை சனிந்திர உங்களுக்கு கொடுக்க போறார். ஓகே. 4வது விஷயம், நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, இன்கிரிமெண்ட் கிடைக்க போகுது, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது. 5வது, கோர்ட்டு, கேஸ், வம்பு வழக்கு இதுவரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்களே, ஆனால் இந்த தடவை அதுல இருந்து வெளியில வர போறீங்க. ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த மருத்துவம் கிடைக்க போகுது. சம்டைம்ஸ் சில பேருக்கு ஆரோக்கிய பிரச்சனையும் வரப்போகுது. கிளியர். 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கும் உங்க ஸ்பௌஸுக்குமான ஒரு சின்ன கேப் வர்றதுக்கான வாய்ப்பை இது உருவாக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், பயிற்சி பலன்கள் என்பது இப்படி இருக்க போதுன்னு காட்டக்கூடிய ஒரு மேப் தான். இப்படி எல்லாம் இருக்கா? ஓகே. இப்ப இங்க இருந்து சேலத்துக்கு போனோம்னா இத்தனை மணி நேரம் ஆகும், இங்க இருந்து கன்னியாகுமரி போனா இத்தனை நேரம், என்ன மதுரைக்கு போனா இவ்வளவு நேரம் ஆகும்னு சொன்னா நம்ம ஒரு தெரிஞ்சு 100 கிலோமீட்டர் இருக்கா, 200 கிலோமீட்டர் இருக்கா, ஓகே 8 மணி நேரம் ஆகுமா, 5 மணி நேரம் ஆகுமா, நம்ம எப்படி ஒரு கால்குலேஷன் வருமோ அந்த மாதிரி இந்த 7 சனி விரைய சனி கொஞ்சம் விரயத்தை இண்டிகேட் பண்ண போது, கொஞ்சம் குடும்பத்திற்குள் ஒரு சின்ன சின்ன விரிசலை கொடுக்க போது, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழலை உருவாக்க போகிறது. அதே மாதிரி உங்க அப்பாவினுடைய உடல்நிலையிலும் உங்களுடைய குருமார்களுடைய உடல்நிலையும் உங்களுடைய 2ஆம் குழந்தையுடைய உடல்நிலையும் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தை அது காட்ட போகிறது. கிளியர். இதெல்லாம் தான் நிகழ காத்திருக்கிறது. அடுத்து 8வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு கடன் அடைவதற்கான வாய்ப்பு. என்ன மேடம் கடன் வாங்குவீங்க, குட்டி குட்டியா இருக்கிற கடையில பெரிய கடன் மூலமா வாங்கி அடைச்சிடுவீங்க. பட் ஸ்டில் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த நேரத்துல நான் திரும்பவும் சொல்ற மாதிரி சனி எப்பயுமே ஃபர்ஸ்ட் அடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆட்டையை போடுவார். அதனால கொஞ்சம் கட்ட முடியும் அப்படின்னா மட்டும் லோன் வாங்குங்க, இல்லாட்டி பேங்க்ல லோன் வாங்கி மாட்டிக்கொள்ளாதீர்கள். குருவுடைய பார்வை நிறைய உங்களை 12ஆம் இடத்தை விரயம் செய்ய வைக்கும், சுப விரயமா மாற்ற வைக்கும். ஓகே. அடுத்து 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னீங்கன்னா, இது வரைக்கும் இல்லாம சொந்த தொழிலில் இறங்கக்கூடிய ஆட்களாக மேஷராசி பெண்கள் உருவாவார்கள். நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் வருவாங்க, பெண் ஆண்டர்பிரனர்ஸ் நிறைய வருவாங்க. மேஷராசி பெண்களுக்கு ஒரு மாதிரியான அமைப்பு அப்படின்றத நிகழ காத்திருக்கிறது. இது வரைக்கும் யாரை நமதிக்கல, யாரும் பண்ணலாம், இந்த தடவை அதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் வரப்போகிறது. யாரு உங்களை ஏமாத்தல, யாரை நம்பலாம் நம்ப கூடாதுன்ற பாடத்தை மிகச்சரியாக சொல்லிக் கொடுக்க வராரு. 10ஆம் இடம் ரொம்ப 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 முக்கியம். நிறைய பேர் ஃபாரின் டிராவல் பண்ண போறீங்க, நிறைய பேர் சுத்த போறீங்க. டைம் இல்லைன்ற அளவுக்கு ஒரு பம்பரமா சுழற்சி என்பது மேஷராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. ஒட்டு மொத்தமா அப்படியே எடுத்து பார்த்தா மற்றவர்களை விட மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 7 ரச்சனை ஒன்றும் பெருசா நெகட்டிவா கொடுக்க போறது இல்ல. ஆனாலும் ஆரோக்கியத்திலும் வீட்டிலும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியிலும் போடக்கூடிய ஜாமீன் கையெழுத்திலும் மட்டும் இந்த சனி பயிற்சியில் கவனமாக இருந்து கொண்டால் போதும். மற்றெல்லாம் தானாக கூடி வரக்கூடிய அமைப்பாகத்தான் மேஷராசிக்காரர்களுக்கு இதய மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் படிப்புல மந்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் ரொம்ப போட்டு பிரஷர் பண்ணாதீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நிறைய நடந்துகிட்டே பிள்ளைங்க படிக்க 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் லேசியா இருந்ததுன்னா சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. நடந்து கொண்டே படிக்க தேவையில்லாத அந்த இதுல இருந்து வெளில வந்துடுவீங்க. ஓகே. 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் கை கூடும். நிறைய பேருக்கு திருமணம் வராதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடும். வேலையில் ஒரு பெரிய விஷயம் இருக்கும், ஸ்டாண்டர்டோட அனுப்பிங்க. வேலைக்காக சில முதலீடுகள் பண்ணி சில விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பு சுப விரயமா தான் வரப்போகுது. யாரை எங்க வைக்கணும்ன்ற கிளாரிட்டியோட தயவு செஞ்சு மூவ் பண்ண கத்துக்கோங்க. ஓகே. 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தொழில் பயங்கரமான முன்னேற்றம் கிடைக்க போது, பெயர் புகழ் கிடைக்க போது, வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு. நீங்க யாரு அப்படின்னு 4 பேருக்கு அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு இந்த தடவை உங்களுக்கு கண்டிப்பாக உறவினர்களும் சனியினர்களும் கிடைக்க போகிறது. அதை தாண்டியும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. முதுகு, தண்டுவடம், பாதம் 2ஐயும் பார்த்துக்கணும். 60 வயது தாண்டிய மேஷராசிக்காரர்கள் இன்ட்டு போட்டு வச்சுக்கோ, கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவீங்க. ஹாஸ்பிட்டல் போறதுக்கான மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். இந்த நேரத்துல உங்களுக்கு ராகுதசை, சனிதசை, ஆல்மோஸ்ட் குருதசை, சனிதசை எல்லாம் வரக்கூடிய அமைப்பா இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் விழிப்புணர்வோடு கூடிய ஆரோக்கிய அக்கறை தேவை. தேவையில்லாத ஃபுட் பாய்சனோ இல்ல மெடிசன் இன்ஃபெக்ஷனும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்கின் அலர்ஜி சில பேருக்கு எட்டி பார்க்கலாம். அதனால நான் சொன்ன இந்த விஷயங்களை மட்டும் கவனமா இருந்துட்டா போதும். மத்தபடி எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய சனியாகத்தான் இந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு இதய மலர காத்திருக்கிறது.